என்னுடைய பேர் நடராஜன், போத்தனூருங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஹஜ்ஜி புனித கடமை, புனிதமாக செய்கிறாங்க. அந்த ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு என்னென்ன கடமைகள் செஞ்சுட்டு தான் போகணும்னு நபிகள் சொல்லியிருக்கிறாரு. இப்படி தான் இருக்கணுங்கிறதும் நபிகள் வழிவகுத்து கொடுத்துருக்கிறாரு. ஆனால் 5 வேளை தொழுகு கூட போகாமல் இளம் வயதினர் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. அதனுடைய பயன் என்ன? அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? அடுத்த கேள்வி, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அப்படின்னு சொல்கிறீங்க. மற்ற மதத்தினருக்கு உங்கள் மார்க்கம் மூலமாக என்னதை சொல்ல நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹஜ்ஜி என்று ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஹஜ்ஜுனா என்னன்னு சொன்னால், மக்காண்டு ஒரு நகரம் இருக்கிறது. அந்த மக்காவில் ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறது. அந்த வழிபாட்டு தலத்தில் போய் தொழுவது, அந்த காபா என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு தலத்தில் போய் தொழுவது, அதை தொடர்ந்து சில சடங்குகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் செய்வதற்கு பெயர் தான் ஹஜ்ஜி என்பது. இந்த ஹஜ்ஜி என்பதை எங்களுக்கு இஸ்லாத்தில் கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கு. ஏன் ஆக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால், எல்லா இடத்துலையும் தொழுவலாம். முஸ்லீம்கள் பள்ளிவாசலில் தொழுவலாம், இங்கே கூட தொழுவலாம். நேரம் வந்துருச்சுன்னு என்ன செய்யலாம், தொழுகளோடு தொழுவலாம். எல்லா இடத்துலையும் இறைவனை வழிபடலாம் என்பது இஸ்லாமிய நம்பிக்கை. இருந்தாலும் இந்த மக்காவில் போய் தொழணும் என்பதற்கு உரிய முக்கியமான காரணங்கள் சில இருக்கிறது. அது என்ன முக்கியமான காரணம் என்றால், இறைவனை வணங்குவதற்காக வேண்டி முதல்ல உலகத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அந்த மக்கா பள்ளிவாசல் தான். இதை கட்டியவர் யாருன்னு கேட்டால், முதல் மனிதர் ஆதம் இருக்கார் இல்லையா, அவரை இறைவன் பூமிக்கு அனுப்பின உடனே இறைவனை வழிபடுவதற்காக அவர் அந்த காலத்தில் அவருக்கு தெரிந்த முறையில் ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டி கொண்டார். அதில் அவர் தொழுதார். அவருடைய பிள்ளைகள்லாம் ஒரு இறைவனை வணங்கினார்கள். அப்போ ஒரு இறைவனை வணங்குவதற்காக வேண்டி முதலில் கட்டப்பட்ட ஒரு பள்ளி என்ற சிறப்பு அதுக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் பின்னாடி கட்டிக்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு இறைவனை வணங்கிய ஒரு இடம், அல்லாஹ்வை மட்டும் வணங்கிய ஒரு இடம், ஒரு கடவுளை மட்டும் வணங்கிய இடம் அதுதான். பூமியிலே முதல் சிர வணக்கம், முதல் சஜிதா, நெற்றியை நிலத்தில் வைத்து இறைவனுக்காக வணக்கம் புரிந்த ஒரு இடம் என்கிற வகையில் அந்த வழிபாட்டு தலத்திலையும் போய் நீ தொழுவு, அது உனக்கு நல்லது என்பதற்காக அது செய்யப்பட்டது. அதுபோக அந்த மக்காங்கிற ஒரு இடத்துல தெளிவான அத்தாட்சிகள், இறைவனுடைய அத்தாட்சிகள் இருக்கின்றன, ஒரு அதிசயங்கள் இருக்கின்றன என்று சொல்லி அந்த அதிசயம் இருப்பதாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபீஹி ஆயாத்துன் பையினாத், தெளிவான மறுக்க முடியாத சான்றுகள் அங்கே இருக்கின்றன என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்றைக்கி மக்காவில் இருந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ நீங்கள் அற்புதங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே அது நடக்குது, இங்கே இது நடக்குது, இங்கே அப்படி நடக்குதுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்ட போய் பார்த்தா அது இருக்காது. அப்படி சொல்லுவார்கள். இந்த அற்புதங்கள் நடந்ததாக என்ன செய்வாங்க, அப்படி நடந்தது, போன வருஷம் நடந்தது, அடுத்த மாதம் அப்படி சொல்லுவார்களே தவிர, ஒரு அற்புதத்தை போய் இப்போ போய் கண்ணால் பார்க்குற மாதிரி, எப்போ வேண்டாலும் போய் பார்க்குற மாதிரி ஒரு அற்புதம் இருக்குதான்னு கேட்டால் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. எந்த இடத்துல அற்புதம் நிகழ்ந்ததாக சொன்னாலும் உங்கள் காலத்துக்கு முந்தி நிகழ்ந்ததாக சொல்லுவார்கள், கேள்விப்பட்டதை சொல்லுவார்கள். அவர் இருக்கும் இப்படி நடந்தது, இவர் அப்படி நிகழ்த்தினார், அவர் அப்படி பண்ணினாருமாங்க. அவர் எங்கேப்பா, அவர் இருக்க மாட்டார். அந்த அற்புதமும் அந்த இடத்துல இருக்காது. அந்த இடத்தில் என்னமோ நடந்தது என்று சொல்வார்கள். செய்தி தான் இருக்குமே தவிர அற்புதம் இருக்காது. மக்காவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு வேண்டாலும் நீங்கள் போய் அந்த அற்புதத்தை பார்க்கலாம், நாளைக்கும் பார்க்கலாம். இன்னும் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது, இன்னும் பல 1000 வருஷம் பின்னால் போனாலும் இருக்கும். உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் விடையே சொல்ல முடியாத, கண்டு ரசிக்கக்கூடிய, பார்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதம் அந்த ஊரில் இருக்கிறது. அது என்ன அற்புதம் என்று கேட்டால், அங்கே உள்ள ஒரு புனித கிணறு, ஜம்சம்னு சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே இறங்கினீர்கள் என்று சொன்னால், மனிதனுடைய முட்டுக்கால் இருக்குல்ல, அவ்வளோ ஆழம்தான் அது. அந்த கிணத்துல 10 ஆளுடைய ஆழத்துக்கெல்லாம் தண்ணி கிடையாதுங்க. நீங்கள் அந்த கிணற்றில் இறங்கினீர்களே ஆனால் அதனுடைய ஆழம் எவ்வளவு என்று சொன்னால், நம்ம மூழ்க மாட்டோம். நம்முடைய முட்டுக்கால், முழங்கால்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு தான் அதில் தண்ணீர் இருக்கிறது. இவ்வளோ பெரிய ஒரு கிணறு, ஆழம் குறைந்த ஒரு கிணறு. அந்த கிணற்றிலிருந்து
30 லட்சம் மக்கள் ஹஜ்ஜி நேரத்தில். மற்ற நாட்களில் 20 லட்சம் பேர், இன்னைக்கு 20 லட்சம் பேர் இருப்பாங்க. இன்றைக்கு மக்காவில் நீங்கள் போய் பார்த்தீர்களே ஆனால் 20 லட்சம் பேர் இருப்பார்கள். உம்ராங்கிற வணக்கத்துக்காக வேண்டி, ஹஜ்ஜி அல்லாமல் வேறு ஒரு வணக்கம் செய்வதற்காக வேண்டி தினசரி அங்கே மக்கள் போய்கொண்டே இருப்பார்கள். அப்போ எல்லா காலத்திலையும் 20 லட்சம் பேர் அங்கே குழுமுறாங்க. ஹஜ்ஜி காலத்தில் 30 லட்சம் பேர் குழுமுறாங்க. இந்த 30 லட்சம் பேருக்கும் அந்த ஒரு கிணத்திலிருந்து தான் தண்ணீர் சப்ளை நடக்கும். எல்லா விதமான தேவைகளுக்கும் அந்த ராட்சச மோட்டர்களை போட்டு என்ன செய்வாங்க, அந்த தண்ணீரை எடுப்பார்கள். இது பாலைவனம், மக்காங்கிறது பாலைவனம். சுற்றி எந்த நதியும் கிடையாது, கம்மாய்கள் ஊரணிகள்லாம் கிடையாது. நிலத்தடி நீர் வந்து சேர்வதற்கான எந்த ஒரு வாசலும் அடைக்கப்பட்டிருக்கிறது. பாலைவனத்தில் மழை கூட பெய்யாது. மழை பெய்வது அதிசயமாக பார்ப்பார்கள். அரபுகள் என்ன செய்வாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை மழை பெய்யும், 2 வருஷத்துக்கு ஒரு மழை பெய்யும். அந்த மழையை வந்து ஜாலியாக வந்து பார்ப்பார்கள். இந்த அளவுக்கு மழை கூட அரிதாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல, பாலைவனத்தில் அந்த கிணற்று தண்ணீரை 30 லட்சம் மக்கள் குடிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் மக்காவிலேருந்து மதீனா 300 கிலோமீட்டர், இங்கேருந்து பைப்பு போட்டு இந்த தண்ணீரை மதீனா வரைக்கும் கொண்டு போயிருக்கிறார்கள். மதீனாவில் குழுமக்கூடிய மக்களுக்கும் அதுதான் குடி தண்ணீர். அங்கே குடி தண்ணீர் சப்ளை செய்யப்படுகிறது. இது போக ஒவ்வொருவரும் 5-10 லிட்டர்களை கையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு தாயகத்தை கொண்டு வர்றாங்க. புனித நீர் என்று, ஜம்சம் தண்ணீர் என்று ஒவ்வொருத்தரும் கேன் கேனாக பிடித்து கொண்டு வருகிறார்கள். ஒரு நீரூற்று, ஆழம் குறைந்த நீரூற்று, அக்கம் பக்கத்தில் எந்த விதமான நிலத்தடி நீருக்கும் வாய்ப்பு இல்லாத, கண்மாய்கள் ஊரணிகள் ஆறுகள் இல்லாத ஒரு பகுதியில், மழை பெய்யாத, மரஞ்செடி கொடிகளே இல்லாத பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீரூற்று 30 லட்சம் பேருக்கு சப்ளை செய்கிறது. அந்த முட்டுக்கால் அளவு தண்ணி வத்தாது. நீங்கள் நின்று கொண்டே இருப்பீர்கள். ராட்சச மோட்டர் போட்டு தண்ணி எடுத்துக்கொண்டே இருப்பான். தண்ணி கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது என்கிற வகையில் இப்படி ஒரு அதிசயமான ஒரு நீரூற்று உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இது எதனால் இது இந்த அதிசய நீரூற்றாக இருக்குது என்று கேட்டால், ஆபிரகாம், இப்ராஹிம் நாங்கள் சொல்லுவோம். இப்ராஹிம் என்கிற அந்த இறை தூதர் வந்து தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் கொண்டு போய் இந்த மக்காண்டு பெருக்கல, இது வந்து பாலைவனமாக இருந்துச்சு, அங்கே கொண்டு குடியமர்த்துறார். இந்த இடத்துல ஆதம் நபி கட்டின ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அந்த இடத்த ஒரு ஊராக ஆக்க வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம்ங்கிறவர் மகனை கொண்டே விடுறார். அப்போ குழந்தைக்கு தண்ணீர் தாகத்தில் துடிக்கும் பொழுது வானவர் வந்து அந்த இடத்தில் ஒரு நீரூற்றை உண்டாக்கினார் அப்படின்னு எங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீரை அந்த குழந்தைக்கு புகட்டி அது வந்து தாகம் தீர்ந்தது. அந்த தண்ணீர் அங்கே உண்டான பிறகு எல்லாரும் குடியேற ஆரம்பித்தார்கள். அது மக்காவாக உருவானது என்று எங்கள் நம்பிக்கை. அப்போ இறைவன் புறத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட நீரூற்று என்பதை இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கிறது ஒன்று. இரண்டாவதாக, இப்போ தண்ணீர் இருக்குல்ல, நீங்கள் மினரல் வாட்டர்லாம் விற்கிறாங்க. இந்த மினரல் வாட்டர்லாம் வந்து நாடாளுமன்றத்திலே பிரச்சனையாச்சு. என்ன பிரச்சனையாச்சு? அதில் பூச்சிக்கொல்லி மருந்து சேர்த்துருக்குறாங்க. இதில் குடிக்கிற தண்ணி இருக்குல்லங்க, பாட்டில் விற்கிறானே, இதில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து சேர்ப்பாங்க. சேர்க்காட்டி கெட்டு போயிடும். ஒரு அளவுக்கு சேர்க்கணும். தண்ணியை சும்மா அடைச்சி வச்சேன்னு வைங்களேன், இன்றைக்கி அடைச்சி இன்றைக்கி குடிக்க மாட்டோம். கடையில் போடுவாங்க, 15 நாள் 20 நாள் வச்சு விற்பான். அந்த 15 நாளைக்கு அடைஞ்சு கிடந்தால் என்னவாயிரும்? அதில் கிருமிகள் உண்டாயிரும், பூச்சிகள் உண்டாயிரும். உண்டான வியாபாரிக்கு நஷ்டமாக போயிடும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அரசாங்கத்தில் ஒரு அனுமதி கொடுத்து எல்லா மினரல் வாட்டர்லையும் கொக்கோ கோலா போன்ற குளிர்பானங்கள்லையும் பூச்சி மருந்து சேர்க்குறாங்க. எதுக்காக வேண்டி? அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. இது உலகத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட இந்தியாவில் ஜாஸ்தியாக சேர்க்குறாங்க அப்படின்னு பார்லிமெண்ட்டில் ஒரு பஞ்சாயத்தை வந்துச்சு. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இந்த தண்ணி வந்து கெட்டு போகக்கூடிய தன்மை கொண்டது. எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி, அதில் அந்த மருந்துகளை போட்டு பூச்சிக்கொல்லி மருந்தை போடுற காரணத்தினால தான் 10 நாள் 15 நாளைக்கு புழுப்பூச்சி வராமல் இருக்கிறது. இந்த ஜம்சம் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு வர்றாங்க எங்கள் மக்கள். வந்து என்ன செய்வாங்கன்னா, இறந்த உடனே
தங்களை குளிப்பாட்டும் பொழுது அந்த தண்ணீரை ஊற்றி குளிப்பாட்டணும் என்பதற்காக வேண்டி ஒரு பாட்டில் 2 பாட்டில் எடுத்து வச்சுருப்பாங்க. அது எங்கள் மார்க்க சட்டம் இல்லை, எடுத்து வச்சுருப்பாங்க. 20 வருஷத்தில் ஹஜ்ஜுக்கு போனார்னு வைங்க, ஒரு 55-60 செத்தார்னு வைங்க, 40 வருஷ காலம் 40 வருஷ காலம் அந்த தண்ணி அந்த பாட்டில் இருந்தாலும் அதில் பூச்சி வராது. பூச்சிக்கொல்லி மருந்து சேர்க்கலை, கிருமி நாசினி சேர்க்கலை. 40 வருஷம் 50 வருஷம் அந்த தண்ணீரை வீட்டில் வச்சுருப்பாங்க. அதில் நீங்களும் பார்க்கலாம், என்னுடைய வீட்டில் கூட ஒரு 5 லிட்டர் தண்ணி வைத்திருக்கிறேன், ஒரு 10 வருஷமாக. அதில் எந்த புழு பூச்சியும் கிடையாது, சும்மா வச்சுருக்கிறேன். அப்போ எந்த கிருமிகள் மருந்து போட்டு தான் தண்ணீரை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில் இயற்கையாகவே கிருமிகள் வராமல் அந்த ஒரு கிருமி நாசினியோடு அந்த தண்ணீர் இயற்கையாகவே சுரக்கிறது. அது ஒரு அதிசயமாக இருக்கிறது. அதுபோக இந்த தண்ணீரை பலவிதமான சோதனைக்கு உட்படுத்தினாங்க. இந்த தண்ணீர் அதிகமான மினரல்லாம் சேர்ந்து உணவுக்கு உணவாக இருக்கும். இந்த தண்ணீரை மட்டும் குடிச்சிக்கிட்டு சோறு திங்காமல் வாழலாம், அதுக்குரிய சக்திகள் எல்லாம் அதில் கிடைக்கிறது என்றெல்லாம் ஐரோப்பாவில் சோதனைக்கு அனுப்பி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய அதிசயமான ஒரு விஷயங்கள் எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி அதை போய் நீ பார்த்துட்டு வா. ஒரு இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம், என்னுடைய அற்புதத்தை அங்கே காட்டியிருக்கிறேன். மற்ற அற்புதம் மாதிரி கேள்விப்படுற அற்புதம் இல்லை, நீனே ரசித்து அனுபவிக்கிற அற்புதம், நீனே பயன்படுத்துகிற அற்புதம், பார்த்துட்டு வா என்று சொல்லி ஹஜ்ஜிங்கிற கடமை ஆக்கப்பட்டிருக்கு. இது போக உலக அளவில் முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டால் மனித குலத்துக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு தான். ஒருத்தன் ஒரு நாட்டை சேர்ந்தவனாக இருந்தால் இந்த நாட்டுக்கு சேர்ந்தவன் என்பதால் நான் வசந்தவன் நினைக்கிறான். இந்தியாக்காரன் இந்தியாக்காரன் வசந்தன் நினைக்கிறான். தமிழ்நாட்டுக்காரன் வசந்தன் நினைக்கிறான். அமெரிக்காக்காரன் நான் தான் வசந்தவங்கிறான். ஆப்பிரிக்காக்காரன் நான் தான் வசந்தவங்கிறான். ஆனால் எல்லாரும் சமமானவர்கள் தான். இந்த சமமானவர்கள் என்பதை அங்கே மட்டும் நீங்கள் பார்க்க முடியும். மக்காவுக்கு போனீர்களே ஆனால் அவ்வளவு நாட்டுக்காரன் வருவான். வெள்ளேர்ந்து தக்காளி பழமாக இருக்கக்கூடிய ஐரோப்பாக்காரன் பின்னாடி வருவான். அடுப்பு கறியை விட கருப்பாக இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காக்காரன் முன்னாடி வருவான். ஆப்பிரிக்காரனுடைய தலை ஆப்பிரிக்காரனுடைய காலு ஐரோப்பா வெள்ளைக்காரன் இருக்கான அவன் தலையில் உரசும். வணக்கம் செய்யும் போது சஜிதாங்கிற அந்த நெத்தியை நிலத்தில் வைக்கும் பொழுது அவன் கால் இவன் தலையில் படும். நேற்று வரைக்கும் எப்படி இருந்தான் அந்த நாட்டில்? வெள்ளைக்காரனுக்கு தனி பஸ்ஸு, கருப்பனுக்கு தனி பஸ்ஸு, வெள்ளைக்காரனுக்கு தனி பள்ளிக்கூடம், கருப்பனுக்கு தனி பள்ளிக்கூடம் என்று இருந்தார்களே. அவ்வளவு ஒழிக்கப்பட்டு இந்தியாக்காரனுக்கு பின்னாடி அமெரிக்காரன், இந்தியாக்காரன், பாகிஸ்தான்காரன் எல்லாம் கலந்து ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸு. எந்த நாடு வேறுபாடு இல்லை, மொழி வேறுபாடு இல்லை, நிற வேறுபாடு இல்லை, குல வேறுபாடு இல்லை, எல்லாரும் சமம் என்று காட்டக்கூடிய உலக சமத்துவம், உலக சகோதரத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு போ. இதுதான் ஹஜ்ஜுடைய தத்துவம். அது யாருக்கு கடமை என்று சொன்னால், பிச்சை வாங்கிட்டுலாம் போகக்கூடாது, கடன் வாங்கிட்டு போகக்கூடாது, பொண்டாட்டியை காப்பாற்ற வக்கீலாட்டி போகக்கூடாது. எல்லா செலவும் போக, எல்லா தேவையும் போக அங்கே போயிட்டு வர்றதுக்கு உனக்கு மிச்சம் இருந்தால் யாரு கடமை? அனைத்து முஸ்லீமும் ஹஜ்ஜுக்கு போயிருக்க மாட்டாங்க. எங்கள் மார்க்கத்தில் அப்படி கடமை கிடையாது. பிச்சை வாங்கிட்டு போகிறது, கடன் வாங்கிட்டு போகிறலாம் கிடையாது. யாருக்கு இந்த பாக்கியத்தை பார்ப்பதற்கு கடவுள் அருள் செஞ்சுருக்கிறாரோ, பணங்காசு கொடுத்துருக்கிறாரோ, அது மாதிரி ஆரோக்கியத்தை, பணம் இருக்குது, ஆள் பிரயாணம் பண்ண முடியாது, அவர் கடமை கிடையாது. பிரயாணம் பண்ணுற அளவுக்கு உடல்நிலை தாங்காது, அப்படிலாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறாரோ அவர்கள் அங்கே போகணும் என்று இந்த ஹஜ்ஜி கடமை சொல்லப்பட்டிருக்கு. அது உலகளாவிய சகோதரத்துவ சமத்துவ மாநாடு, இறைவனுடைய அத்தாட்சி. அது பார்க்கும்போது என்னவாகும்? கண்டிப்பாக கடவுள் இருக்கான்ப்பா. இந்த ஒரு சம்சம் ஒரு கிணறு போதும், இறைவன் தான் இருந்ததை செஞ்சு கொண்டிருக்கிறான். அழியாத பல்லாயிரம் ஆண்டுகளாக நீடித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமாக இது இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது கடவுளுடைய நம்பிக்கை எங்களுக்கு வலுப்படும், அதிகரிக்கும். இறைவன் இருக்கிறான் என்ற உறுதிப்பாடு வரும் பொழுது போயிட்டு கொஞ்சம் நல்லவங்களாக இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல ஆளை மாறுவோம். அதுக்காக வேண்டி அந்த ஹஜ்ஜி கடமை ஆற்றப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா கடன் இருந்தால் போகக்கூடாது, கடன் அடைச்சிட்டு தான் போகணும், இப்போ நல்ல தேவைகள்லாம் புரிஞ்சுட்டு தான் போகணும், சக்தி இருந்தால் தான் போகணும் அப்படிங்கிற விதியோடு அந்த கடமையாக்கப்படும்.